தன்னை ஏற்பவர்களாக இருந்தாலும் சரி, தன்னை எதிர்ப்பவர்களாகவே இருந்தாலும் சரி, எந்த தரப்பாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தரப்பின் பக்கம் நிற்பதுதான் நியாயம், அதுதான் அறம் என்பதை தொடர்ச்சியாக செய்து காட்டி வருகின்ற அண்ணன் சீமான் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆம் என்று அழுத்தம் திருத்தமாக செய்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, களத்துல எத்தனை பேர் நின்றாலும் ஒவ்வொரு அடியும் துண்டா தனியா தெரிவது போல அடிக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி ஒரு தக்கலை தான் செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருந்தெடுத்து பரவட்டும். கடந்த சில நாளைக்கு முன்னாடி தக்லை படத்தினுடைய அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் ஒரு அன்பின் மிகுதியில பேசும்போது திரு கமலஹாசன் அவர்கள் தமிழில் இருந்து பிரிந்ததுதான் கன்னடம் அப்படிங்கிற தொனியில பேசினார். உடனடியாக பாத்தீங்கன்னா இந்த கன்னட ரட்சண வேதிகை போல, அந்த வாட்டாள் நாகராஜ் போல அங்க இருக்கக்கூடிய சில கன்னட மொழி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அதை எப்படி பேசலாம், அப்படிலாம் பேசக்கூடாது, தமிழ்ல இருந்தா கன்னடம் தெரியுமா உங்களுக்கு, நீங்க மன்னிப்பு கேட்கணும், அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா நாங்க தக்லை படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி பெரிய போராட்டங்கள் எல்லாம் செய்தார்கள். உடனே பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தை சேர்ந்த திரைப்பட வர்த்தக சபை அந்த மண்ணின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சித்தராமையா கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்க. அதற்கு கர்நாடகத்தின் முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல, இந்த விஷயத்துல நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அந்த கட்சி இந்த கட்சிலாம் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் கன்னட மொழியின் பால் நம்ம உறுதியா நிக்கணும், அந்த படத்தை திரையிட அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மண்ணின் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாகவே அறிவிச்சார். அதை தாண்டி தக்லை படக்குழுவின் சார்பாக நீதிமன்றத்தை, கர்நாடகத்தினுடைய உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த வழக்கு சம்பந்தமா எங்கள் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும், திரையரங்கத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போய் நீதிமன்றத்தை அணுகும் போது நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, அந்த நீதிபதி கிட்டத்தட்ட ஒரு கன்னட இன வெறியராகவே மாறி பேசுவதை போல என்ன பேசினார் அப்படின்னா அதெல்லாம் அனுமதிக்க முடியாது, 300 கோடி போட்டு படம் எடுக்கிறீங்கன்னா மிஸ்டர் கமலஹாசன், நீங்க அதை வச்சு எங்க கர்நாடகாவில் சில கோடிகள் சம்பாதிக்கணும்னு தானே எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா ஒரு மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிடும், ஒரு மன்னிப்பு கேளுங்க, அப்படி இல்லைன்னா அனுமதிக்க முடியாது, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம்னெல்லாம் கூட அந்த நீதிபதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையுமே ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. ஆனால் இதுல பேச வேண்டிய பேசுபொருள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில தான் திரு கமலஹாசன் இருக்கிறாரு. ஒரு சக கூட்டணி கட்சிக்காரரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ராஜ்யசபா சீட்டை கமலஹாசனுக்கு திமுக கொடுத்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையில ஆனா உணன மேடை போட்டு நாங்க தான் இந்தி எதிர்த்து நாங்க போராடினோம், மொழிக்காக நாங்க உயிரை விட்டோம், இந்தி எதிர்த்து போராடி பேசியே தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லக்கூடிய திமுக குறைந்தபட்சம் அந்த மொழி பற்றின் காரணமாகவாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்கணுமான்னு கேட்டா ஆமா, கண்டிப்பாக சொல்லி இருக்கணும். ஆனா இது வரைக்கும் சொன்னாங்களான்னு கேட்டா சொல்லல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுடைய கூட்டணியில் தொடரக்கூடிய திரு கமலஹாசன் பேசியது சர்ச்சையாகின்ற போது அந்த கூட்டணிங்கிற அடிப்படையிலாவது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இது 2 மாநிலத்தின் பிரச்சனை. ஏற்கனவே இந்த சொல்ற மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா வரப்பு தகராறுங்கிற மாதிரி காவேரி பிரச்சனையில இருந்து தொடர்ச்சியாக நம்ம கர்நாடகத்திற்கும் நமக்கும் அவ்வளவு சுமூகமான உறவுமுறை இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப நம்முடைய தமிழர்கள் கோடிக்கணக்கான பேர் பெங்களூர்ல போய் குடியிருக்கிறாங்க, அந்த கர்நாடகத்துல வாழ்றாங்க. அதே போல அந்த மொழி பேசுகிற மக்களும் கூட தமிழ்நாட்டுல பரவலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் இந்த சர்ச்சையாகின்ற போது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது 2 மாநில அரசுகளுடைய கடமை. அந்த பக்கத்துல துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு டி.கே. சிவகுமார் இதை வன்முறை ஆயிடக்கூடாது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்பது, ஒசூருக்கு தினமும் நம்ம ஆளுங்க பெங்களூர்ல இருந்து ஒரு 50,000 பேர் போயிட்டு வர்றாங்க, அதனால இதை பிரச்சனையாகாம தான் இதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதுபோல எப்ப தமிழ்நாட்டிலையும் ஒரு முதலமைச்சர் இருக்காரா இல்லையா, அவர் ஒரு வாயை திறந்து இந்த பிரச்சனையில இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு, இதுதான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு, இதுதான் அப்படின்னு பேசியிருக்க வேண்டியது தார்மீக கடமை. ஆனா பேசினாரான்னு கேட்டா பேசல. எல்லாவற்றிற்கும் மேலாக 17 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆர்சிபி கப் அடிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு வாழ்த்து சொல்லுவதற்கு நேரம் இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற ஒரு பிரச்சனையில் 4-5 நாட்களாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. நம்முடைய திரைத்துறையில தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக பங்காற்றி வருகின்ற கமலஹாசன் என்ற ஒரு உச்ச நட்சத்திரம், உயர்ந்த நட்சத்திரம், குறைந்தபட்சம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த அடிப்படையிலாவது இதில் ஆமா தமிழ்நாடு கமலஹாசன் பக்கம் நிற்கும், வி ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சிருக்க வேண்டும். அதுதான் சரி. ஆனால் செஞ்சாங்களான்னு கேட்டா செய்யல.
அப்ப இப்ப நேற்றைய தினம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்சிபி அணியினுடைய வெற்றி விழாவில் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதற்கும் முதல் ஆளாக திரு கமலஹாசன் வந்து அதுக்கு வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. அப்ப மன்னிப்பு கேட்க சொல்லும் போது வந்து அன்பு வந்து ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லி மறுபடியும் வந்து ஒரு சரியான அணுகுமுறையில தான் கமலஹாசன் பேசியதான் இந்த பிரச்சனை பார்க்க முடியுது. பொதுவா திரு கமலஹாசன் பேசுவது இன்னைக்கு பேசினாருன்னா நம்ம 2 நாள் உட்கார்ந்து அதை பத்தி யோசிச்சாதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்டவர் இந்த பிரச்சனையில இவ்வளவு எளிமையா சொல்லியும் கூட நாங்க விடமாட்டோம்னு சொல்லி சொன்னபடி வந்து திரைப்படத்தை அங்க ஓட விடல, படம் ஓடல, கர்நாடகத்துல வெளி வரல. இப்ப இந்த பிரச்சனையில நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இதற்கு ஆளுக்கு வந்து கமலஹாசன் பக்கம் நாங்கள் நிற்பதாகன்னு சொல்லி சில கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க. சில பேர் வந்து இப்ப பாஜகவை போன்ற தமிழிசை அம்மா போன்றவர்கள் எல்லாம் வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி கமலஹாசனுக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க. ஆனால் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, இது போல வந்து கமலஹாசன் என்ன வரலாற்று அறிஞரா, அவரு மொழியியல் ஆராய்ச்சியாளரா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு உடனடியாக அண்ணன் திரு சீமான் திருப்பி பதில் கேட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, இவ்வளவு சொல்றீங்களே திரு நீதிபதி அவர்களே, நீங்க வரலாற்று ஆசிரியர் தானா, நீங்க மொழியியல் ஆராய்ச்சியாளரா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியை கேட்டு அத்தோட நிக்காம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர்நாடகாவில் தக்லைஃப் படம் வந்து திரையிட அனுமதி இல்லை அப்படின்னா இப்ப அடுத்து வர இருக்கிற திரு விஜயினுடைய ஜனநாயகன் படத்தை வந்து கேவிஎன் அப்படிங்கிற ஒரு பெங்களூரை சேர்ந்த, பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு கன்னட நிறுவனம் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. அப்ப எங்கள் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய திரு கமலஹாசனுடைய தக்லைஃப் படத்துக்கு கர்நாடகாவில் அனுமதி இல்லை அப்படின்னா வருகின்ற காலங்களில் அந்த பெங்களூருவை சேர்ந்த கன்னட நிறுவனம் திரு கேவிஎன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் நடத்தி வெளிவரக்கூடிய ஜனநாயகன் படத்தை நாங்க தமிழ்நாட்டில் ஓட விட மாட்டோம், எப்படி ஓட்டிடுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையில கமலஹாசனுடைய கருத்துக்கு நாங்கள் எப்போதும் பக்கபலமாக நிற்போம். வருகின்ற காலத்தில் ஜனநாயகன் படத்துக்கு கண்டிப்பா நாங்கள் ஓட விட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கிறார். இதே கடந்த காலத்துல வந்து திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப வந்து ஒரு மரியாதை நிமித்தமா வந்து அண்ணன் சீமான் கிட்ட வந்து வாழ்த்து வாங்கணும் நான் வர்றேன்னு சொன்னப்போ அப்போதும் மாண்பின் படி நின்று இல்ல இல்ல நீங்க ஒரு மூத்த கலைஞர், நாங்களாம் திரையில் வியந்து பார்த்த ஆளுமை, நீங்க அரசியல் களத்துக்கு வர்றீங்க, உங்களை நான் வரவேற்கிறேன், நானே வந்து வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக திரு கமலஹாசனுடைய வீட்டுக்கே போய் வந்து வாழ்த்திய மாண்பெல்லாம் வந்து அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் அது தகும். அப்படிப்பட்ட அண்ணன் சீமானுக்கு எதிராக கடந்த காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தப்ப, உதாரணத்துக்கு வீட்டில் வந்து காவலர்கள் வந்து அத்துமீறி வந்து வீட்டினுடைய பாதுகாவலராக இருந்த நம்முடைய உறவு ஒருத்தரை அடிச்சு இழுத்துட்டு போய் தொடர்ச்சியாக அவதூறு வீசி வன்மத்தை கக்கி எண்ணெயை ஏவி விட்டு தொடர்ச்சியாக ஊடகத்தில் வந்து நமக்கு எதிராக பேசணும்னே ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் சில இடங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட போது அது குறித்து மாண்புக்கு ஒரு கருத்து சொல்லாத திரு கமலஹாசன் போன்றோருக்கெல்லாம் கூட பிரச்சனை என்று வருகின்ற போது அங்கு பாதிக்கப்படுவது கமலஹாசன் என்ற தனி மனிதர் அல்ல. கமலஹாசனுக்கு பதிலாக அந்த இடத்தில் ஒரு தமிழன் எவராக இருந்தாலும் கட்டாயம் அவரோடு நின்று ஆதரவு தர வேண்டியதுதான் சரியான முடிவு என்பதை மறுபடியும் எடுத்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அண்ணன் சீமான்.